பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். சீஷர்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்களை ஆண்டவர் இப்பொழுது பார்த்து சொல்லுகிறார், நீங்கெல்லாம் சீஷர்கள்னா ஊழியக்காரங்க, நான் சொல்ற வேலையெல்லாம் செய்கிறவங்க, நான் எதெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் தவறாம செய்கிறவங்க, நான் சொல்றதெல்லாம் செய்கிற ஆட்கள் நீங்க என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லாமல், ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறியான். குறிப்பா அவர் சொல்றது என்ன, ஊழியக்காரன்ட்ட எஜமான் என்னெல்லாம் செய்ய போறாரோ அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஊழியக்காரனுக்கு ஏன் அதெல்லாம் சொல்லணும்? அவன் வேலைக்கு தானே இருக்கிறான், அவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தானே இருக்கிறான். அவன்கிட்ட எஜமான் எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டார். உண்மைதானே? உங்க வீட்டில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட உங்க வீட்டு காரியத்தை எல்லாம் வெளிப்படையா சொல்லுவீங்களா? உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளிப்படையா பேசுவீங்களா? அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் வெளிப்படையா பேசுவீங்களா? உங்க பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, அவளுடைய திருமண வாழ்க்கை குறித்து எல்லாம் அவங்கள்ட்ட வெளிப்படையா பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அவங்களுக்கு எதுக்கு? அவங்க வேலை செய்யறாங்க, அவங்க வேலை அவங்க செய்யட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இப்பொழுது ஆண்டவர் என்னையும் நம்மையும் எப்படி பார்க்கிறார்? சிநேகிதர். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நாம் தேவனுடைய சிநேகிதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், ஒரு விசுவாசியாக நான் தேவனுடைய சிநேகிதனாயிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய சிநேகிதன், இயேசுவனுடைய சிநேகிதன். இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க. நான் இயேசுவனுடைய சிநேகிதன், சாதாரண விஷயம் இல்லை. இயேசுன ஒரு சிநேகிதனா பார்க்கிறார். என் ஃப்ரெண்டுனா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த காரியங்களை இப்படி செய்ய போறேன், இதை நான் இப்படி திட்டமிட்டு இருக்கிறேன், இதிலே என்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது, நான் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், இப்படி ஒரு வளர்ச்சிக்கான திட்டமிடுதல் என்னிடத்தில் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு, இயேசு என்னிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நான் அவருடைய சிநேகிதனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சிநேகிதன்னு தான் கூப்பிடுறார். ஆண்டவரோடு கூட அவங்க இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. அவங்கள பார்க்குறாரு ஆண்டவர். ஐயோ, இவங்களை நான் இன்னும் ஒரு வேலைக்காரங்களாகவே வச்சிருக்க விரும்பல, இவங்க என்னுடைய சிநேகிதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய சிநேகிதன். அதனால அவர் சொல்றார், என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பரலோக தேவன் உங்களோட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானார், பரலோக தேவன் எல்லா காரியங்களையும் உங்களிடத்துல அவர் சொல்ல வேண்டுமானார், பரலோக தேவன் எல்லா விஷயங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமானார், பரலோக தேவனை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். அவர் சிநேகிதர்களிடத்திலே தான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சிநேகிதராய் வாழுங்கள். பரலோக காரியங்களை பகிர்ந்து கொள்வார் உங்களோடு, ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்வார், தெய்வீகமான காரியங்களை பகிர்ந்து கொள்வார், நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் பகிர்ந்து கொள்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் ஒரு ஊழியக்காரராக மாத்திரமல்ல, தேவனுடைய சிநேகிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல
நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்பா, உடைய சிநேகிதர்களாய் நாங்கள் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர். நன்றி. உடைய உள்ளத்தை திறந்து எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். நாங்கள் உடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே நான் செலுத்துகிறேன். ஆமென்.